السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், இன்னைக்கு நிறைய பேர் அமர்ந்திருக்கோம். அதுவும் வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இன்னைக்கு முதல் முறையா ஹஃபீஸ் அவர்கள் கிராத் ஓதி ஆரம்பிப்பாரு. இன்ஷா அல்லாஹ் அடுத்து மௌலானா தாகா யாசினி அவர்கள் உரை நிகழ்த்துவார். السلام عليكم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المكتوب عليهم ولا الضالين. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அல்ஹம்துலில்லாஹ். சிறப்பாக கிராத் ஓதினார். அவருக்கு மென்மேலும் மாவட்ட அறிவுறுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனுக்கு எல்லா புகழும். மேலும் மக்களாக இருந்த மக்களை மக்களாக மாற்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றியும், மேலும் அவர்களை சதை பெறலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபின்கள், தபா தாபின்கள், சுஹாதாக்கள், வலிமார்கள் அனைவர்கள் போற்றியும் இன்னும் ஒரே ஆரம்பம் செய்யும். இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அல்லாஹ்தாலா ஒன்று கூட்டி எப்படி அழகு பார்க்குறானோ அதே மாதிரி நாளை மஹ்ஷர்லையும் நல்ல ஒரு திராசில் நன்மையோட தட்டு அதிகரித்து சொர்க்கத்து போகிற இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பானாக. அதற்காக அந்த திராசு உயரணும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நன்மைகள் செய்யணும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம இந்த உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டு இருக்கணும். கியாமத் நாளுடைய பயம் யாருக்குமே கிடையாது. எப்படி? கியாமத் நாளுடைய பயம் யாருக்குமே கிடையாது. இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், சோறு திங்கிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு மௌத்தா போயிட்டுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மறுமைக்கான நன்மை சேர்க்கறதுக்கு டைம் ஒரு செகண்ட் கூட இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சில சம்பவங்கள் அவங்களை எடுத்து சொல்கிறேன். அதற்கான வழிகள், நம்மளோட நன்மையை தேடிக்கொள்வதற்கான வழிகள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸல்லா நோக்கி போகிறாங்க தொழு வைக்கிறதுக்கு. தொழு வைக்க போகும்போது அந்த டைமில் ஒரு சாஹாபி கேட்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே கியாமத் நாள் எப்போ வரும்? கியாமத் நாள் எப்போ வரும்? அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. நேரம் முஸல்லாவுக்கு போயிட்டு ஜமாத்தை பூர்த்தி செஞ்சுட்டாங்க. தொழுகைலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அவங்க அந்த சாஹாபியை எழுப்பி கேட்குறாங்க, என்ன கேட்டீங்க அப்படின்னு. இல்லை சார் நாயுமே, எப்போ கியாமத்து நாள் வரும்? நீங்கள் அவ்வளோ நன்மையை சேகரிச்சு வச்சிட்டிங்களா? நீங்கள் அவ்வளோ நன்மையை சேகரிச்சிட்டீங்க, கியாமத்து நாள் கேட்குறீங்களே? பக்கத்தில் தான் இருக்குது. எனக்கும் கியாமத்து நாளுக்கும் இந்த அளவு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் ஒட்டி தான் வருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நாளுக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 1400 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ இது நடந்துமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னென்னா, எனக்கு கியாமத்து நாள் இருக்குது, நீங்கள் அவ்வளோ நன்மை சேகரிச்சிட்டிங்களா, உங்கள் திராஸ் உயர்ந்துருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை நாயுமே, நான் பெரிய நன்மை செய்யலை, பெருசாக தொழுகை பண்ணல, நான் நோன்பும் பெருசாக நான் வைக்கலை, ஆனால் உங்கள் மேலே என்னோட முகபத்து ஃபுல்லாக உங்கள் மேலே அதிகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு சொன்னாங்கன்னா, அல் மரு மேமுன ஹப்ப. அந்த டைமில் இந்த ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னை நேசித்து நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீங்க, என்னை யார் நேசிக்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் இருப்பா. என்ன கூட இந்த ஹதீஸோட பூர்த்தி அர்த்தம்னா நம்ம யார் நேசிக்கிறவங்க தான் இருப்போம். சரிங்களா? அது ஒரு கான்செப்ட் வேற வரும், அதை சொல்ல விரும்பலை. அதான் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் இப்போ நினைக்கிறோம், இப்போ நீங்கள் யார் யாருக்கு உழைக்கிறீங்க, இந்த உலகத்தில் யார் யாருக்கு போகிறீங்க? ஒன்று உங்கள் அம்மா அப்பா,
அடுத்து மீறி போனா அடுத்து உங்க கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி. அடுத்து வந்தா உங்க மனைவி, ஓகேங்களா, உங்க மனைவி புள்ளக்குட்டி, ஓகேங்களா, அடுத்து உங்க பிள்ளைகள், அது பேர பிள்ளைகள். ஆனா இந்த உலகத்துக்கு நீ என்னென்ன ஓடி ஓடி செய்றீங்களோ அது அம்புட்டுமே உங்களுக்கு மறுமைக்கு என்னைக்குமே வராது. நீ அல்லாவுக்காக என்ன செலவழித்தியோ அது மட்டும்தான் வரும். இதுக்காக குழந்தை குட்டி அம்மா அப்பா பார்க்க கூடாதுலாம் இல்லை, இதெல்லாம் பார்க்கணும். இவங்களுக்காக மட்டுமே ஓடிடக்கூடாது. அல்லா தாலா ஒதுக்கியிருக்காங்க, அவன் தானே அவனை படைச்சிருக்கான். அவனை படைச்சு நீ எனக்கு வணங்கணும் தானே படைச்சிருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட செலவழிக்கலன்னா என்னது நமக்கு? அவ்வளோ அசால்ட்டா வந்து இப்ப பொடுபோக்கா நடந்து கொண்டே இருக்கோம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, என்னை உட்பட மொத்தமா சொல்லிட்டேன். எல்லாமே வந்து உலகத்தை நோக்கியே ஓடிக்கின்றோம். உலக ஆசைகள், சம்பாதிக்கணும், பிள்ளையை படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும், இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதாவது யார் யார் வீட்டில் வந்து நம்ம இப்போ டிஃபால்ட்டாக உள்ளதே அதான். எல்லாருமே உலக ஆசை என்னாச்சு, உன் பையனை வந்து ஆலிமாக்கி பார்க்கணும்லாம் யாருமே ஆசைப்படலை. எல்லா வீட்லையுமே மேக்சிமம் அவன் பையனை வந்து பெரிய படிக்க வச்சிடணும், பெரிய இன்ஜினியரோ கலெக்டரோ டாக்டரோ ஆக்கி வச்சிடணும், அவன் லைஃப்பை செட் பண்ணி கொடுத்துடணும், அவ்வளோதான். அதான் கடமை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது, கியாமத்து நாளுக்காக சேர்க்க வேணும். அதாவது முஸ்லீம்களா இருக்காங்க, ஆனால் மார்க்கத்தை பின்தங்கியே போயிட்டு இருக்காங்க. இப்படி முஸ்லீமா இருக்காங்க, ஆனால் மார்க்கத்தை பின்தங்கி போயிட்டு. இங்க எத்தனை பேர் இருக்கும் சரிங்களா? இஸ்லாத்தோட 5 கடமைகள் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவர்கள் யாரும் குறிப்பிட்டு சொல்ல. இதுலயே புரிஞ்சுக்கங்க நம்ம எந்த அளவுக்கு பின்தங்கி போயிருக்கும் சமுதாயம். ஒரு முதற்கட்டமே, அதாவது நீ குழந்தை பிறந்த உடனே அல்லாஹ் தஆலா காது சொல்றது அல்லாஹ் அக்பர் பாங்க சொல்லிதான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாம உலகத்துல எதுக்கு வாழணும்? ஸோ அதனால நம்ம அடுத்தபடியாக தொழுகைக்கு முன்னுரிமை கொடுக்கணும். தொழுகைக்கு எல்லா வார தர்பியால சொல்ற ஒரே இது, தொழுகைக்கு முன்னுரிமை கொடுங்க. அடுத்தபடியாக சல்லாசம் வந்து நமக்கு ஒரு 6 ஒழுக்கங்கள் சொல்லி கொடுத்துருங்க. இரவு நேரங்கள்ல செய்யக்கூடிய ஒரு 6 ஒழுக்கங்கள். முதல்ல என்னன்னா, ஒரு 6 மணி இந்த மகரிப் டைம் ஆயிடுச்சுனாவே குழந்தைங்களையும் பெண்மங்களையும் யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு இருக்காங்க சல்லாசம். குழந்தைங்களையும் பெண்களையும் வெளியே போகக்கூடாது. ஏன்னா அதுக்கு சில ரீசன் சொல்லிட்டாங்க. சல்லாசம் சைத்தான்களும் கெட்டதுங்களும் பறந்து திரியக்கூடிய நேரம் அது. இந்த மகரிப் ஆகக்கூடிய நேரம், ஸ்டார்டிங் இருட்டாகல, அந்த நேரம் வந்து சைத்தானும் கெட்டதுங்களும் பறந்து விரியக்கூடிய நேரம். உடனே பிடிச்சுக்கணும், உடனே பிடிச்சு. பெண்கள் ஏன்னா ஆண்கள் அளவுக்கு மனதைரியம் வந்து பெண்கள்கிட்ட இருக்காது. உடல் பலமும் சரி மனதைரியமும் வந்து பெண்களுக்கு வந்து ஆண்கள் அளவுக்கு கிடையாது. ஆண்கள் ஏதாவது சமாளிச்சிருவாங்க, பெண்களுக்கு அந்த அளவுக்கு பயத்துல பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதனால உடனே சைத்தான் வந்து உள்ள அட்டாச் ஆயிரும். அது மைண்டீடா தான், அதாவது மைண்ட் செட்ல அட்டாச் ஆகிறதுதான் இப்போ மாரியா. அதனாலதான் சலாஸ் என்ன சொல்லுவாங்க, 6 மணிக்கு மேல பெண்களும் குழந்தைங்களும் வெளியே போகாதீங்க. ஏன் இந்த பீச்சை கூட்டு போறது, குளக்குட்டை உழமா போறது, இந்த காட்டு வெளியில கூட்டு போறது, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து கெட்ட ஜின்களும் சைத்தானும் அதிகமா பரவி இருப்பாங்க. ஸோ பிடிக்கிறது, உடனே அடிக்கிறதுக்கு மருந்து கொடுக்குற சரியாகலை, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அது பண்ண சரியாகலை, எப்படி சரியாகும்? சரியாக சொல்லி கொடுத்துட்டாங்களே, நீ 6 மணிக்கு மேலே உன் பிள்ளைய வெளியே அனுப்பாத, கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூப்பிட்டு போங்கிட்டாது. ஃபுல்லாக பூட்டு வைக்க சொல்லல, அந்த 6 மணி டைம், அதை பறந்து விரிய டைம்ல நீ வெளியே அனுப்பாத உன் பிள்ளைங்கள சொல்லாத சொல்லியிருக்காங்க. 2வது ஒழுக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மகரிப் டைம் ஆன உடனே அந்த முடிஞ்சிடும், அந்த தொழுகைலாம் முடிஞ்ச டைமுக்கு கதவை லாக் பண்ணுங்க, பிஸ்மில்லா சொல்லி கதவை லாக் பண்ணுங்க. எந்த சைத்தானுக்குமே பிஸ்மில்லா சொல்லி கதவு சாத்தின அந்த இதுக்கு உள்ள வர்றதுக்கு முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய சைத்தான்ல தரம்லாம் இருக்கு, நிறைய தரம், ஒவ்வொரு சைத்தான்லாம் இருக்காங்க. அதுல வந்து சைத்தான் வந்து இந்த பிஸ்மில்லா சொல்லி தாப்பா போட்ட கதவை வந்து திறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த பிஸ்மில்லாவுக்கு பவர். ஆனா இந்த இப்ப வந்து மேக்சிமம் எல்லாரும் திறந்துதான் இருக்கு. மலக்குமாரும் வருவாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி டைம் வந்து இதுதான். மலக்குமார் வரலாம், நம்ம எல்லா வீட்லயும் வாக்கியா ஓதுறோமா? நான் சில சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா வீட்லயும் வந்து மகரிப்புக்கு வாக்கியா ஓதுங்க. உன் கடன் கஷ்டமா இருக்கா, எல்லா வீட்லயும் அந்த காலத்துல எல்லா வீட்லயும் மகரிபான வாக்கியாசத்தை ஓதிக்கிட்டே இருக்கும். நான் சொல்ற சல்லவாசங்காலம் இல்லை, இப்போ ரீசெண்ட் ஜென்ரேஷன் 2000லாம்
அப்போ கொண்டுமே இந்த இது இருந்துச்சு. வர வர வரதான் காலங்கள் மாற, ஆட்கள் மாற, பழக்க வழக்கங்கள் மாற, எல்லாம் மாறிடுச்சு. மறந்துட்டோம். நான் என் கூட படித்த ஒரு சகோதரர் காலேஜ் படித்தது, ஆனால் முஸ்லீமா, ஆனால் அவர் களிமானா என்னன்னு தெரியல. எப்படி முஸ்லீமா இருப்பாரு? நீ முஸ்லீமா இருக்கலாம் முதல் இது அந்த 5 கடமை சொன்னல, முதல் கடமையாக தான் களிமா சொல்லணும். அந்த களிமாவே தெரியல, நீ எப்படி இஸ்லாமா இருப்ப? இப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு நம்ம பின்தாங்கி போயிருக்கோம். நார்மலாக சொல்லுவாங்க, இப்போலாம் அதை சொல்லலாம், மார்க்கம் நம்ம காலு கீழே இருக்கு. முன்னாடிலாம் மார்க்கம் தேர ரொம்ப கஷ்டம். இப்போலாம் எதுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு தான் 30,000 40,000 கொடுத்து அந்த படிப்பை கற்றுட்டு இருக்கோம். எதுக்கு? உலகத்துக்காக. உனக்கு மறுமை வேலை இது ஒரு நிரந்தரம் இல்லை. இப்போ சொடக்க போகிற நேரத்தில் நல்லா தூக்கிறோம் உயிரை. அப்படி சொடக்க போகிற நேரத்தில் நல்லா உயிரை தூக்கிறோம். அதனால எல்லாரும் குரான் ஓத கற்றுக்குங்க. மேக்சிமம் யாருக்கு குரான் ஓத தெரியும்? தெரிஞ்சவங்க. தெரியாதவங்க குரான் ஓத கற்றுக்கங்க. ஏன்னா அதில் இருக்கிறது நீங்கள் படிக்கிறதெல்லாம் எவ்வளோ அது உலகத்துக்காக நீங்கள் பண்ணுறது இல்லைங்களா. ஆனால் குரான் ஓதுறது உன் மறுமைக்கு, உன் நிரந்தர வாழ்க்கைக்கு. அல்லாஹ் நீ 10th பாஸ் பண்ணியா, 12th பாஸ் பண்ணியா, எத்தனை அரியர் வச்ச, இதெல்லாம் கேட்க மாட்டான். கேள்வி கேட்கப்படுறது அரபியில் தான் கேட்கணும். நான் ரப்புக்கு மந்தீனுக்கு அது இப்படி தான் கேட்கப்படும். கபூர்லேயே ஓ லாங்குவேஜ் தமிழ்லாம் வராது. ஆமாப்பா, நம்ம படிக்கிற லாங்குவேஜ்லாம் வராது. உனக்கு கேட்கப்பட்ட கேள்வியே அரபியில் தான் வரும். சரி, கற்றுக்க. குரான் ஓத தெரியலன்னா நம்மளால வெக்கக்கேடு. நம்ம முஸ்லீமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குரான் ஓத கற்றுக்கணும். சரிங்களா? மவுத்தாகிறதுக்குள்ளேயாவது கற்றுக்கணும். நான் மவுத்து எப்போன்னு சொல்ல முடியாது. இப்போ திடீர் நைட்டு தூங்கும் போது முழிப்புமான்னு தெரியாது. ஸோ அதனால் குரான் ஓத கற்றுக்கங்க. ஏன்னா உலக வாழ்க்கை வேஸ்ட்டு. ஓப்பனாக சொன்னால் வேஸ்ட். உலக வாழ்க்கை அவனுக்கு படைத்திருக்கிறதே நீ அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கணும். அடுத்தபடியாக மூணாவது ஒரு ஒழுக்கம் சொன்னாங்க. மூணாவது ஒழுக்கம்னா, வீட்டுக்குள்ளே போனோடனே அந்த கதை வீட்டுக்குள்ளே போனீங்களா, எல்லா பாத்திரத்தையுமே மூடி வச்சிருங்க. எல்லா தண்ணி பாத்திரத்தையுமே மூடி வச்சிருங்க. ஏன்னா அதில் கூட சைத்தான் அடைவான். அவன் லேசுப்பட்டவன் இல்லை சைத்தான்லாம். 1 நம்பர் கிரிமினல். நீ எப்படிலாம் யோசிக்கிறியோ உன் யோசனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அந்த மாதிரி யோசிப்பான் அவன். எப்படிலாம் கெடுக்கணும்னு பார்க்கணும். எங்கெல்லாம் நுழையணுமோ உன்னோட உணவுல கூட உட்கார சான்ஸ் இருக்கு. ஏன் உணவு ஹலால் ஆயிடுச்சுன்னா அப்படி பல விதமா சைத்தான் வருவான். அதுக்காக சொல்ல சொன்னாங்க, உன் தண்ணியை மூடி வைங்க. நீ இப்போ உங்க சயின்ஸ் ரீதியாக எடுத்தாலும் சரி, நம்ம இஸ்லாம் ரீதியாக சொல்லுவோம், ரெண்டுலேயுமே அப்படிதான். சயின்ஸ் ரீதியாக எடுத்தீங்கன்னா தூசி கீதி படும். தொடர்ந்து வச்சுருந்தா நிறைய பாக்டீரியா உட்காரும். நிறையா இருக்கு. அடுத்தபடியாக சொன்னாங்க, பாத்திரத்தை மூடி வைங்க. நம்ம சோறு குழம்பு இதெல்லாம் இருக்கு, அது நானும் மூடி வச்சுருப்போம். அந்த காலத்தில் அந்த இந்த இதெல்லாம் இருக்காது. நம்ம மூடி செய்கிறது அந்த காலத்தில் சில சொல்லியிருக்காங்க, பாத்திரத்தை மூடி வைங்க. இந்த காலத்தையும் உதவு. ஏதாவது ஒன்று உளுந்துச்சாலும் எழுதுறோம். ஏன்னா பள்ளி உளுந்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷம் சொல்கிறான். சின்ன ஒரு ஜந்து போயிட்டு இருக்கு, நம்ம கண்டுக்கல. ஆனால் அது உளுந்தா உயிர் போகிற அளவுக்கு விஷம். ஸோ அதுக்காக நம்ம பாத்திரத்துலேயும் மூடி வைக்கணும். வீட்டில் போய் கேட்காதீங்க, வீட்டில் போய் பாருங்கள், செயல்படுத்துங்க. நீங்கள் இப்போ சின்ன பிள்ளைங்க வளர 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 நீங்கள் அதை பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டேஜ் ஆகணும். நீங்கள் ஒரு குடும்பஸ்தன். ஓகேவா? இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அதுதான். நீங்கள் ஒரு குடும்பஸ்தங்க, நீங்கள் போயிட்டு நீ அதை பண்ணணும். இப்போ 5ல் விளையாது, 6ல் விளையாடுன்னு சொல்லுவாங்க. 60ல் விளையாடுமா, 50க்கு அது தெரில தத்துவம். அதான் இப்போ கற்றுக்கிறது தான் நம்ம ஃபியூச்சரில். அடுத்தபடியாக 5ஆவதாக ஒன்று சொன்னாங்க, விளக்க அணைச்சிடணும். விளக்க அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம தூங்குறோம் வீட்டிலாமே நிறையா இருக்குது, நம்ம அணைச்சி தான் தூங்குறோம். இப்போ ரெட் லைட்டு இதெல்லாம் இப்போ பிரச்சனை. அந்த காலத்தில் இருக்கும்போது சலாசனம் சொன்னாங்கன்னா, விளக்குகளை அணைச்சிருங்க. விளக்குகளை அணைச்சிட்டு தூங்க. ஏன்னா எலி அவங்க அரபி நாட்டில் எலிலாம் இருந்திருக்கு போல. இங்கே இருக்க எலியை விட அங்கே இருந்த எலின்னு தெரில. அவங்க நாட்டில் எலி இருக்கும். அந்த எலிங்களை என்ன பண்ணணும்னா, அந்த திரி இருக்குங்கள, அந்த திரியை கடிச்சு இழுத்துட்டு எல்லா வீடையும் பற்ற வச்சிடும். திரி இழுத்துட்டு போயிட்டு இந்த அளவுக்கு எந்த சமுதாயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு? இந்த அளவுக்கு ஒவ்வொரு துளியிலையும் அதான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எலி கடிச்சு இழுத்துட்டு போய் எல்லாமே பற்ற வச்சிடும். அதுக்காக திரியை அணைச்சிருங்க. அடுத்தபடியாக 6வது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா,
வெறும் பாத்திரமா இருந்தாலும் சரி, அதை வந்து கவிழ்த்து வச்சிருங்க. கவிழ்த்து வச்சுட்டு இருக்கான். இதுக்கு இன்னும் 5வது அந்த சொன்ன பாத்திரத்தை மூடி வைங்கன்னு. உங்கள்கிட்ட மூடி கிடைக்கலாம் கூட ஒரு குச்சி இருக்குல்ல, ஒரு குச்சியாவது அந்த அடப்பு மாதிரி போட்டு வச்சுக்கணும். இப்படி வெறும் குச்சியாவது ஒரு அடப்பு மாதிரி போட்டு வைக்கணும். அந்த அளவு சலாசம் வந்து அந்த பாத்திரம் மூடுறதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. இந்த 6 ஒழுக்கத்தையும் நம்ம பின்பற்றணும். 6வது ஒழுக்கம் என்னன்னா, வெறும் பாத்திரத்தை கூட நீங்க அப்படி இப்படி வைக்காதீங்க மேலோட்டமா, அது வெறும் பாத்திரத்தை கவிழ்த்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த 6 ஒழுக்கங்கள் சலாசம் வந்து நமக்கு கற்று வந்திருக்காங்க. அடுத்தபடியாக சல்லாலசம் வந்து மௌத்தை பத்தி சொல்றாங்க. மௌத்துக்கு பலவிதமான மயக்கங்கள் வரணும். இப்படி இங்கதான் நல்லா கவனிக்க வேண்டியது, மௌத்தோட பயம் இல்லாம நம்ம எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். இப்படி மௌத்தோட பயம் இல்லாம இப்ப சொன்னதுதான், ஒரு தொடக்க போற நேரத்துல எல்லாம் உயிரை எடுத்துட்டானா ஒன்றும் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நன்மையை நம்ம சேகரிக்கல. முன்ன வரைக்குமே வாழ்நாளில் எவ்வளோ நேரம் தூங்கியிருப்போம்? நைட்டு ஃபுல்லாக தூங்குறோம் சரிங்களா, காலைல எந்திரிக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் யாரும் தொழுவுறது இல்லை சரிங்களா, அவ்வளோ சொல்லி தொழுவுறவங்களை சொல்லலை, தொழுவாதவங்க சொல்கிறேன். தொழுகலை, காலைல எந்திரிக்கிறோம் 7-8 மணி இருக்குமா, ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் போகிறவங்கன்னா வேலைக்கு போகணும். பொதுவாக எல்லாமே 8 மணி மேக்ஸிமம் வச்சுப்போம் சரிங்களா. 8 மணி எழுந்து ஸ்கூலுக்கு போகிறோம், திரும்பி வர்றது ஈவினிங் 5 o'clock வச்சுப்போம். ஏன் மேக்ஸிமம் இங்கே சின்ன பசங்க நல்லா ஸ்கூல் போகலாம், தொழுவ முடியல, அதை வச்சுக்கோங்க. அடுத்து மகரிபு இஷா விளாட்றோம், சும்மா பொடுபோக்க விளாட்றோம், அடுத்து முடிஞ்சு திரும்பி தூங்குறோம். இதுதான் ரிப்பீட்டு சரிங்களா. 24 hours பாதி நேரம் தூங்குறதுக்கு போயிரு, அந்த இரவு ஃபுல்லாக தூங்குறதுக்கு போயிரு, மீதி நம்ம பொழுதுபோக்க கழிக்கிறதுக்கு தான். இல்லை தொழுவன் கணக்கு எடுத்தோம்னா, ஃபஜர் ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் உன்னோட கடமை. லுகர் ஒரு 10 நிமிஷம், அசர் 5 வேளைக்கு ஒரு 50 நிமிஷம். 1 மணி நேரம் முழுசாக ஆகலை, 1 மணி நேரம் முழுசாக எடுத்துக்க, எக்ஸ்ட்ரா தக்பீருக்கு நஃபில் தொழு வைக்கலாம் சரிங்களா. 1 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அல்லாவுக்கு நம்ம செலவழிக்க முடியாது. நம்ம மௌத்துக்கமா நம்ம வந்து யாருக்கும் செய்யலை. ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே உலகத்தில் ஓடுறதுல அம்மா அப்பா இதெல்லாம் தான், மறுமையில் வந்து உன் அம்மா அப்பா நிற்பாங்களாம், உன் அம்மா அப்பா உன் புள்ள குட்டிங்க எல்லாம் நிற்குங்க. ஆனால் அவங்கள பார்க்காம நீ தெரிச்சு ஓடுவ, விரண்டு ஓடுவியான். நன்மையை கேட்டுருவாங்களோ என்ன, என்ற நன்மையை கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியும்? என் அம்மா அப்பா என்னை பெற்று வளர்த்துருக்காங்க, அடுத்து என் பொண்டாட்டி என் மனைவி தொட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணு என் நன்மை கட்டுருச்சுன்னா அடுத்து என் பிள்ளை. இப்படி இருக்கும்போது சுற்றி இருக்கும்போது நீ யாருமே கண்டுக்க மாட்டியா, அவன் பார்த்தோன்னு விரண்டு ஓடுவியான் மறுமையெல்லாம். இப்போ அம்மா பாசம் காட்டுறாங்கன்னா அதெல்லாம் உச்சகட்டம், என் அம்மானா எல்லாமே கொடுத்துருவேன். ஆனால் அங்கே மறுமையில் அம்மாவை பார்த்தா விரண்டு ஓடுவேன். என் அம்மான்ட்ட ஒரு நன்மையை கொடுப்பான்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்படி என்கிட்டே நன்மை இல்லை, ஆனால் என் அம்மா வந்து என் நன்மை கேட்டது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு விரண்டோடும். இப்போ மறுமைக்காக செய்கிறீங்க, அதுக்காக சொல்லியிருக்காங்க, நிறையா வழிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க, எடுத்து படிங்க. ஆலிம்கள்கிட்ட கேளுங்க. ஆலிம்கள்லாம் எப்படி சொல்கிறது, அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த இடத்துலலாம் வைக்கணும். ஏன்னா அல்லாவோட வகி அவங்களுக்கு சொல்கிறவங்க. இப்படி அல்லாவோட வகி நீங்கள் நார்மலான ஒரு இந்த இப்போ அவாம் நாசம் வச்சுக்கோங்க, அறியாத மக்கள், நீ இப்போ ஒரு 100 ரக்காய் தொழுகிறதுக்கும் ஒரு ஆலிம் ஒரு 2 ரக்காய் தொழுதானா அந்த ஈக்குவல் ஆயிடும். நீ 100 ரக்காய் தொழுதாலுமா அவர் ஆலிம் ஒரு ஆலிமு 2 ரக்காய் தொழுதுனா ஈக்குவல் ஆயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து ஆலிம்கள் உயர்த்தி வச்சிருக்கான். நபிமாரோட வாரிசு என்று சொல்லி வச்சிருக்கான். ஆலிம்கள் பாருங்க எந்த அளவுக்கு சிறப்பு வச்சிருக்கான். அதனால நீங்க ஆலிம் ஓதுவீங்களான்னு தெரியல, நீங்க பிற்காலத்துல வந்தா இந்த ஐடியா இருக்கும், உன்னோட மகன்களை சேர்க்க பாருங்க. ஏன்னா நீங்க உலகத்துக்காக வாழாதீங்க, மறுமைக்காக வாழுங்க. அப்ப சலாம் சொல்றாங்க, மௌத்துக்கு பல மயக்கங்கள் இருக்காங்க, பல மயக்கங்கள். சல்லாஹம் தொழுக போகும்போது மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அதான் மௌத்தோட வழி, சக்கராத்த நிலையில் மௌத்தோட வழியெல்லாம் எப்படி இருக்குன்னா, சல்லாஹம் மஃபாத்தார நிலையெல்லாம் அவன் உயிர் எடுக்கும் போது அவன் வலிச்சுதான் ஆடினா, யாரெல்லாம் என் உயிர் இப்படி வலிக்குது அப்படிங்கும்போது அப்போ சொன்னாங்களாம்,
நபியே ரூஹ் எடுக்கிற சொன்னாங்கன்னா, ஒரு ரூஹ் எடுக்கிற மார்க்கமாக சொன்னாங்கன்னா, இந்த பாலில் உள்ள முடி இருக்குல்ல ஒரு இமை, அந்த இமை எப்படி வந்து அலுங்காம தொட்டு எடுக்கிறோமோ அது மாதிரி எடுக்க சொல்லாங்க அவங்க ரூஹ அப்படின்னு. அந்த ரூஹே அப்படி வலிச்சுட்டான் சல்லாஹ் அந்த உலகத்தையே அவங்களுக்கு தான் படிச்சான் நல்லா. அவங்களுக்கே இப்படி இப்படி இந்த அளவுக்கு லேசா எடுக்கும் போது இப்படி வலிக்கும் போது அதான் சொன்னாங்க. நமக்கெல்லாம் கொடுத்து வச்ச பாக்கியம் என்ன தெரியுமா? அதான் சொன்னாங்க, நம்ம சல்லாஹ் உம்மத்து நல்லா யாரு முகமது சல்லாஹ் உம்மத்து. நான் சொன்னாங்களா, என் உம்மத்துக்கெல்லாம் எப்படி வலிக்கும் அவங்க வழியை சேர்த்து கொடுங்க அப்படின்னா. யாருக்கு பார்த்தோணும்? யாருக்கு தோணும்? சலான்னு சொன்னாங்க, என் உம்மத்துடைய எல்லாத்தோட வழியும் எனக்கு சேர்த்து கொடுங்க, அவங்க வழி தாங்க மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கெல்லாம் முடியாது, யாராலையும் முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவத்திலே பெரிய மகத்துவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரூஹ் எடுக்கும் போதே மவுத்து சக்கராத்துல மவுத்து எடுத்ததுமே அல்லாஹ் கேட்குறான், மவுத்து எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? மவுத்து வருத்தம்லாம் கிடையாது. நபிமார்களை போட்டு நல்லவர்களுக்கு என்னைக்குமே மவுத்து வருத்தம் கிடையாது. பாவிகளுக்கு தான் மரண மவுத்து வந்து ஒரு வருத்தம். நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு மவுத்து என்பது வருத்தமே கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா கேட்குறான்னா, எனக்கு வந்து இந்த வலி எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஒரு ஆடு வெட்டுறவன் இருக்கான்ல, கறி வெட்டுறவன், அது ஒரு ஆடை வந்து அந்த ஆடை கொல்லாம வெட்டாம அதோட தோலை உரிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. இப்படின்னா பாத்தீங்க, ஒரு ஆட்டோட தோலை, நம்ம தோலை சும்மா லைட்டா கீறினாவே நமக்கு ஊங்குறோம். அந்த ஆட்டோட தோலை அறுக்காம அந்த ஆட்டோட தோலை உரிக்கிறோம். இப்போ எப்போ இருந்துரும் வழி சொல்றாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளு, இஸ்லாத்து சமுதாயத்திலே 3வது பெரிய உயர்ந்த மனுஷன் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா அதாவது மலக்குல் மௌத்தே வந்து பயந்தவங்கன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். ஏன்னா போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு நான் உங்க ரூஹ எடுக்கவங்க இருக்கேன் அப்படின்னு ஒரே அடி தான் அடிச்சாங்க. மலக்க ஒரே அடி தான் திறனோம். திரும்பி அல்லாட்டே போனான். அல்லா வந்து பொண்ணு அதை சொன்னான், நீ ஏன் பக்கத்துல போய் கேட்டீங்க? அப்படி திரும்பி வந்து அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்க வந்து மரணக்கிழமை அப்படின்னு என் ரூஹ எடுத்துக்கங்க. இப்படி மலக்குல் மௌத்தியே ஒரு மிரட்டி ஒரு ஒரு நபினா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். எந்த அளவுக்கு அவ்வளோ கோபக்காரவங்க, யாருக்குமே அல்லாஹ்வை தவிர யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தன் தான், வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. அந்த நபிக்கு சகாத் நிலை எப்படின்னு கேட்டு அதான் அந்த நபிக்கு இந்த அளவுக்கு வந்து அவங்க சகாத் நிலை இருந்துச்சான். பார்த்துக்குங்க, மௌத்துக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் தான் நம்ம பின்னாடி நிற்கும். அதனால நம்ம வந்து இனிமே வந்து உலகத்தை நோக்கியே ஓடாம உலகத்துக்கு ஓடக்கூடாதுன்னு தான் சொல்லலாம். உன் குடும்பத்தையும் பாதுகாக்கணும். இப்படி குடும்பத்தையும் பாதுகாக்கணும், குடும்பத்தையும் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுக்காக நேரத்தை செலவழிக்கணும். இனிமே நம்ம தொழுகை வந்து கரெக்டாக தொழுவோமா? இனிமே அமல்கள் செய்யலாமா? நம்ம ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் நீ ஒரு 10 நிமிஷம் செஞ்சாலுமே அதோட அமல் பெரிய ஒரு சலா சொன்னாவே அதுக்கு நன்மை அதிகம். அதனால அமல்களை அதிகமாக செஞ்சு மறுமை நாளில் நம்மளோட சொர்க்கத்துடைய தட்டு, அந்த தெராசில் சொர்க்கத்துடைய நன்மையோட தட்டு அதிகமாகி நம்ம எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா வந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சொர்க்கத்தில் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நல்லா உரை நிகழ்த்தினாங்க. நல்லா மேலும் மேலும் அவங்க பேச்சு ஆற்றலை அதிகப்படுத்தி தரணும், ஈமானை அதிகப்படுத்தி தரணும் பார்த்துக்கிறேன். அடுத்தபடியாக தாகா வந்து பொதுவாக கஃபாரா பற்றி ஒரே முடிப்பார். Subhanallahi wa bihamdihi. Subhanakallahumma bihamdika asyhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk. Subhana rabbika rabbil izzati amma yasifun. Assalamu ala mursalin. Alhamdulillahi rabbil alamin.